Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. பூண்டு சட்னி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 20 பல் பூண்டை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம்க்கு பதிலாக சின்ன வெங்காயம் கிடைச்சதுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சட்னி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் மிளகாய் தான் ஆட் பண்ணுறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். இது கூடவே மிளகாயும் சேர்த்து ஓரளவு வதங்கினாலே போதுமானது. வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சிடலாம். இது ஆறட்டும். இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஓரளவுக்கு சிவக்க ஆரம்பித்த உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் கார்லிக்கும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இதில் நாம் தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.